இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆயிரம் நிலவேவா என்ன பண்றாங்க? இதுதான் முதல் இரவு. பாட்ட பத்தியா? என்னடா அது? இன்னைக்கு வள்ளிக்கும் வேலனுக்கும் தானே முதல் இரவுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ரூமை எதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? டேய் 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 டேய், குருஜி, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்குடா. நான் சொன்னது உனக்கு காதுல விழுந்துச்சா இல்லையா? என்ன சொன்னீங்க குருஜி? ஷோ, பக்கத்துல ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கே, அது யாருக்கு? அதுவா? ஆ, அது வள்ளிக்கும் வேலனுக்கும் முதல் ரூமாச்சே. டேய், அதுக்கு தான்டா இந்த ரூம். அந்த ரூமை எதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க? அதுதான் வள்ளிக்கும் வேலனுக்குமான முதல் ரூம். இந்த வாழைப்பழ காமெடி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. இந்த ரூம் ஓகேடா, அந்த ரூம் எதுக்கு? அதுவா? அது வந்து என்ன இவனுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இவ்வளவு வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கான்? டேய், குருஜி, அந்த ரூமை எதுக்குடா ரெடி பண்ணி வச்சிருக்க? அது ரத்னவேல் ஐயாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் இன்னைக்குதான் முதல் இரவு குருஜி. அடச்சி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சுடா. அவங்களுக்கு வள்ளின்னு ஒரு பொண்ணே இருக்குது. அவங்களுக்கு போய் ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எப்பறம் ஃபர்ஸ்ட் நைட் ஆகும்? என்ன குருஜி, இது கூட தெரியாம இருக்கீங்களே? எவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. அடடட, புல்லரிக்க வச்சுட்டானே. என்ன விட என் தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே. சரி சரி, வா, நானும் கொஞ்ச நேரம் பூ அப்படியே தூவிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரூம் ரெடி பண்ணணும்னு கீழ போய் எல்லாரும் சொல்லுவோம். வா, எல்லாம் ரெடி இல்ல? ரெடி குருஜி. டைம் ஆயிடுச்சு. கபி கபி ஐயோ அழகி, என் கண்ணே பற்றும். ரெண்டு ரூமையும் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு ரூமா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். எதுக்கு ரெண்டு ரூம்? ஆமா, உங்களுக்கும் சேர்த்து தான். ஆமா. என்னது? நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணவங்களா? எங்களுக்கு போய் எதுக்கு இதெல்லாம்? ஐயா, இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தீங்க. இப்பதான் உங்களோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறீங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இனிமே எல்லாம் புதுசு தானே? என்ன நான் சொல்றது? ஆமா 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 ஆமா. சும்மா இருங்க நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல வள்ளிக்கும் வேலனுக்கும் ஆக வேண்டிய விசேஷத்தை பாருங்க. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? இத்தனை நாளா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்தீங்க. இனிமேல் அப்படியே என்ன? உங்க வாழ்க்கை எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து உங்க வாழ்க்கையை இனிமேல் நீங்க வாழுங்க. எல்லாருக்கும் முடிஞ்சு போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை கொண்டாடுங்க. என்ன சொல்றீங்க? அட, நீங்க வேற சும்மா இருங்க. எனக்கு என் மனைவி திரும்ப கிடைச்சதே பெரிய கொண்டாட்டம் தானே. சும்மா இருங்க. எல்லா பிரச்சனையும் எப்ப முடியும், என் மகளோட வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கும்னு நான் காத்துட்டு இருந்தேன். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி வள்ளி வேலன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்ந்தாத்த நம்மளுக்கு எல்லாமே இவங்க இருந்தாங்க. அது இப்பதானே நடக்க போகுது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் கூடி வரணும்ல. வள்ளி, இங்க பாருமா, சீக்கிரமாவே இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தத்தை நான் கேட்கணும். அட, பள்ளிக்கு வெக்கத்தை பாரு. மச்சான், உங்களுக்கும் சேர்த்து தான் சுமதி சொல்லுது. நீங்க வேற சும்மா இருங்க. மச்சான் மச்சான், யாவது ஒண்ணு சொல்லுங்க. அட, இவங்க விளையாடுறாங்க. நீங்க என்ன சொல்ல கேட்காம சும்மா இருங்க. எதுக்கு? சரி, மச்சான் தான் வெக்கப்பட்டு மாடிக்கு போயிட்டாரு. நீ என்ன நீ எந்திரிச்சிட்ட? ஐயா, எதுக்குப்பா நீ சமையல் ரூமுக்கு போற? ஏமா என்ன கேளுமா? ஐயா, என்ன சொல்ல பேச்சு கேட்காம போய்கிட்டே இருக்குது. ஏமா வாமா, ஒருவேளை மச்சானுக்கு பால் காய்ச்சி மேல எடுத்து போங்க. வேலையை பாருங்க, போங்க.
மணிமேகலை என்கிற நான் சட்ட நலத்துறை அமைச்சராக இன்று முதல் அரசியல் அமைப்பு சட்டப்படி பொறுப்பேற்கிறேன். எனது கடமையை சீரும் சிறப்பாக செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வாங்க. அடுத்து திருமதி வள்ளி ரத்தினவேல் பாண்டியன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பார்கள். ஏய் பள்ளி, போமா. வள்ளி என்கிற நான், வள்ளி ரத்னவேல் பாண்டியன் எனும் நான் சொந்த விருப்பத்தின்படி இந்த அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் என் கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் சட்டங்களையும் நிலைநாட்டுவேன் என்றும் மக்களுக்கு நன்மை செய்ய பாடுபடுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.